இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 21ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்கள் மேல் மிகுந்த அக்கறையோடும் அன்போடும் அவர்களுக்கு பலமுறை காட்சியளித்தார். அவர்களுக்கு சமாதானத்தை கூறி தொடர்ந்து அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களை தொடர்ந்து கர்த்தருடைய பணியிலே இணைப்பதற்கு மறுசீரமைப்பு செய்து கடந்த கால தோல்விகள் அனைத்தையும் மாற்றி இயேசு கிறிஸ்துவை உண்மையோடு பின்பற்றுவதற்கு வழிநடத்தின பகுதியாக இந்த அதிகாரம் அமைகின்றது. இந்த அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அற்புதமான மீன்பிடிப்பு மூலம் இயேசு கிறிஸ்து தாமே கர்த்தர் என்பதை சீடர்களுக்கு திரும்பவும் வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாய் 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆவது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து பேதுருவை மீட்டெடுத்து மீண்டும் தன்னுடைய உன்னத பணிக்கு நியமிக்கின்றார். மூன்றாவது பகுதி 20ஆவது வசனத்திலிருந்து 23ஆவது வசனம் வரைக்கும் யோவான் கேட்ட கேள்விக்கு ஒரு மென்மையான கண்டனமும் விளக்கத்தையும் கொடுக்கின்றார். நான்காவது பகுதி 24-25ஆவது வசனங்களிலே நற்செய்தி என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டது என்பதையும் அதன் நிறைவையும் நாம் பார்க்க முடிகின்றது. முதல் பகுதியிலே இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்முடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியிலும் வெறுமையிலுமே முடிகிறது என்பதை மீன்பிடித்தல் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை அது தர்க்கத்திற்கு புறம்பானதாக தோன்றினாலும் வலது பக்கத்தில் வலையை வீசுவது என்பது தங்களுடைய எண்ணங்களிலே சந்தேகத்திற்குரியதாக இருந்தாலும் அதை அப்படியே செய்தபடியினாலே ஏராளமான மீன்களை பிடித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு அப்படியே முழுமையாய் நாம் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவே உண்மையான அனைத்து வெற்றிக்கும் அவர் ஆதாரமாக இருக்கின்றார். நம்முடைய ஆத்மீக தேவைகளையும் சரீர தேவைகளையும் அவர் புரிந்து கொண்டு அதை நிறைவு செய்கிறவராக காணப்படுகின்றார். 21ஆம் அதிகாரத்தின் 2ஆவது வசனத்திலே 7 பேர் கொண்ட ஒரு குழுவினராய் சீசர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலே சீமோன் பேதுரு மற்ற 6 பேரையும் நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அவர்களும் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் உடனே புறப்பட்டு போய் படவேறி அந்த ராத்திரியிலே மீனை பிடிக்க முயற்சிக்கின்றார்கள். மீன் பிடிப்பது சிறுவயதிலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட ஒரு பணி. இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 ஆண்டுகள் நடந்த காலத்திலே மீன் பிடிக்க போகவில்லை. ஆனால் திரும்பவும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் தங்களுக்கு அவர் தரிசனமானார். அதன் பின்பு ஒருவேளை ஒரு பெரிய இடைவெளி இருந்திருக்கலாம். ஆகவே அவர்கள் எருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு வந்து விட்டார்கள். கலிலேயாவிலே இனி என்ன செய்வது என்பது தெரியாதபடியினாலே மீன் பிடிக்கப் போகிறேன் என்று அவர்கள் திட்டமிட்டு மீன் பிடிப்பதற்காக சென்றிருக்கலாம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அதை செய்வதற்கு வழி தெரியாத காரணத்தினாலே அவர்கள் இப்படி இருந்திருக்கலாம். அல்லது இயேசு கிறிஸ்து எப்போதும் தங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறியாமல் இருந்திருக்கலாம். ஆகவே இயேசு கிறிஸ்து திரும்பவும் அவர்களுக்கு தரிசனமாகின்றார். 4ஆவது வசனத்திலே விடியற்காலம் ஆனபோது இயேசு கிறிஸ்து கடற்கரையிலே நின்று அவர்களை அழைக்கின்றார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கின்றார். இரவு முழுதும் தூங்காதபடி 7 பேரும் மீன்பிடிக்க முயற்சித்தும் ஒரு மீனும் கிடைக்காதபடியினாலே ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்றார்கள். 6ஆவது வசனத்திலே நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து சொன்ன செய்தியை அப்படியே அவர்கள் கேட்டு அந்த வலையை வலது பக்கமாய் போட்டு திரளான பெரிய 153 மீன்களை பிடித்து கொண்டார்கள். ஆண்டவருடைய சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்த உடனே நடந்தது. போட்டுக்கு கீழே வலது பக்கம் வலை போட்டால் என்ன, இடது பக்கம் வலை போட்டால் என்ன, மீன்கள் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு கடந்து செல்லும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அந்த வலது பக்கத்திலே வலை போட்ட உடனே
153 மிகப்பெரிய மீன்கள் வலை கிழியத்தக்கதாக அவர்களுக்கு கிடைத்தது. அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய லாஜிக் அல்லது இப்படித்தான் செய்தால் அது என்ன நடக்கும் என்ற நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு நடக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக அப்படியே கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கரையிலே ஆகாரம் இல்லாதவர்களாய் இருந்த தம்முடைய சீடர்களுக்கு அவர்கள் கரைக்கு வரும் முன்பாகவே ஆண்டவர் ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தார். கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரியது! இன்றைக்கும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்த கர்த்தர் அவற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க காத்திருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகின்றது. இந்த அற்புதத்தை பார்த்த சீடர்கள் அவர் கர்த்தர் என்று அறிந்து அவர்தான் நம்மை மீட்டெடுக்க வந்தவர் என்பதை புரிந்து கொள்ளுகின்றார்கள். 2வது பகுதியான 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே பேதுருவை திரும்பவும் அவருடைய பரிசுத்த பணிக்கென்று ஆயத்தப்படுத்தி என்னை நேசிக்கிறாயா என்று அழைக்கின்றார். தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல. இயேசு கிறிஸ்து தன்னை ஆழமாக மறுதலித்தவர்களையும் கூட மன்னித்து மீட்டெடுக்கின்றார். பின்வாங்கி போனவர்களையும் மீட்டெடுத்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி அவர்கள் மீது அன்பு கூர்ந்து அவர்களை திரும்பவும் திருநிலைப்படுத்துகின்ற பகுதியை இதிலே நாம் பார்க்க முடிகின்றது. நம்மில் யாராவது பின்வாங்கி போயிருந்தால் இந்த பகுதி நமக்கான பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்போமாக. 15வது வசனத்திலே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவிடம் போஜனம் கொடுத்து திருப்தியான பின்பு இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கின்றார். இந்த அன்பு என்ற வார்த்தை அகாப்பே என்று கிரேக்க மொழியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழியிலே அன்பு, பாசம், நேசம், காதல் போன்ற பல வார்த்தைகள் அன்புக்கு காணப்படுகின்றன. அதே போல கிரேக்க மொழியிலே அகாப்பே என்ற ஒரு அன்பு காணப்படுகின்றது. இது எதையும் எதிர்பாராத ஒரு அன்பு. பீலியா என்ற ஒரு அன்பு காணப்படுகின்றது. இது சகோதரத்துவ அன்பு. ஸ்டோரேஜ் என்ற ஒரு அன்பு காணப்படுகின்றது. இது குடும்ப அன்பு. ஏரோஸ் என்ற ஒரு அன்பு காணப்படுகின்றது. இது பாலியல் மிருகங்கள் சம்பந்தமான ஒரு அன்பு. ஆகவே இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்ட அன்பு 2 வகையான அன்பு. ஒன்று அகாப்பே என்ற அன்பு, இன்னொன்று பீலியா என்ற அன்பு. இயேசு கிறிஸ்து முதல் இருமுறையும் பேதுருவோடு கேட்கின்ற கேள்வி அகாப்பே என்று சொல்லப்படுகின்ற அன்பு. இது தெய்வீக அன்பு. ஆனால் பதில் சொல்லுகின்ற பேதுரு பயன்படுத்தின வார்த்தை பீலியோ என்ற வார்த்தை. அது சகோதரத்துவ அன்பு. நீ அன்பாய் இருக்கிறாயா என்ற கேள்விக்கு நான் உம்மை நேசிக்கிறேன் என்றே பதில் சொல்லுகின்றார். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே அகாப்பே அன்பு இருக்கிறதா என்பதை அவர் யோசித்திருக்கலாம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மீது முந்தி அன்பு கூர்ந்த அன்பு அகாப்பே என்ற அன்பு, எதையும் எதிர்பாராத அன்பு. அதே அன்பை நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நாம் அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுவோமாக. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவினுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படியாய் இருக்கும் என்பதை அவர் சொல்லுகின்றார். பேதுருவானவர் இரத்த சாட்சியாய் தலைகீழாய் சிலுவையிலே அறையப்பட்டு நீரோ மன்னருடைய காலத்திலே ரோமாபுரியிலே கிறிஸ்துவுக்கு பின் 67ஆம் ஆண்டிலே மரித்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது.
மூன்றாம் பகுதியான 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே யோவானை பற்றி சொல்லப்பட்ட செய்தி. பேதுருவுக்கு ஒரு ஆசை யோவானை பற்றி அறிந்து கொள்ள. நமக்கும் பல வேளைகளிலே மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்ள மிக ஆவலாயிருப்போம். ஆனால் ஒவ்வொருவருடைய அழைப்பும் ஒவ்வொருவருடைய வாழ்வும் வித்தியாசமானது. நம்முடைய அழைப்போடு மற்றவர்களுடைய அழைப்பை, வாழ்வை நாம் ஒருபோதும் ஒப்பிடக்கூடாது. அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய திட்டம் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறது. நம்முடைய எதிர்காலமும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. 22ஆம் வசனத்திலே இயேசு, நான் வருமளவும் இவனிருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முழுமையாய் ஊழியம் செய்ய, அவரை போன்ற வாழ்க்கை வாழ, அவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க கவலைப்பட வேண்டும். மற்றவர்களை குறித்து எப்போதும் கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம் என்பதை கர்த்தர் நமக்கு போதிக்கின்றார். இந்த நற்செய்தியின் முடிவு பகுதியான 24, 25ஆம் வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் நேரடி சாட்சியான சீசராகிய யோவானே இவை அனைத்தையும் எழுதியிருக்கிறார் என்றும், அந்த சாட்சி மெய்யான சாட்சி என்றும், இயேசு கிறிஸ்து செய்த அநேக காரியங்கள் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்றும் யோவான் எழுதுகின்றார். 4 நற்செய்தி நூல்களிலும் இயேசு செய்த அற்புதங்களில் ஒரு சில மட்டுமே இடம்பெற்றிருக்கின்றன. இதைவிட அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு தம்மிடம் வந்த அனைத்து மக்களுக்கும் அவர் செய்து கொண்டே இருந்தார். இந்த அற்புதங்கள் நாம் அவரை விசுவாசித்து அவரை நம்பி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பதையும், பேதுருவை திரும்பவும் மீட்டெடுத்து தம்முடைய பணியிலே நியமித்தார் என்பதையும், நற்செய்தி நாம் விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டோம். இந்த யோவான் நற்செய்தியிலே முக்கிய சாராம்சங்களாக இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன், அவரே நித்திய ஜீவனை தருபவர் என்பதை கற்றுக்கொண்டோம். அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் ஒளி, நம்முடைய வாழ்க்கையின் இருளை, அந்த உலகத்தின் வாழ்வின் இருளையும் நீக்குகிறவர் அவர் என்பதையும், அவரே அன்புள்ள கடவுள் என்பதையும், அன்பை பெற்று கொண்ட நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பதையும், நிறைவாக தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார், போதித்து சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராயிருக்கிறார் என்பதை கற்றுக்கொண்டோம். இந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்ட நாம் இதை பெற்றிராத அநேகம் 1000 ஜனங்களுக்கு நம்முடைய வாழ்வின் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையால், செய்கையால், ஜெபத்தால் இதை அறிவிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஆகவே நற்செய்தி பணியிலே ஈடுபடுவோம், நற்செய்தி பணிக்காக ஜெபிப்போம், கொடுப்போம், ஆதரிப்போம். கர்த்தருடைய மேலான ஆசீர்வாதங்கள் ஆகிய நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.